கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்றீங்க, கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதம் 8வது மாதத்தின் நடுப்பகுதிக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 வாரங்களிலே இந்த மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. 8வது மாதத்துக்கு வந்துட்டோம். அடுத்து ஒன்றும் கொஞ்ச நாளில் வருஷத்தை என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், வருகிற வெள்ளிக்கிழமை மத்தியிலே பரிசுத்த அபிமன்யு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவதாசன் மத்தியில் வருகிறார். என் சபைக்கு 3 நாள் மட்டும்தான். அவர் கோரியாவில் ஒரு பெரிய சபை. கோரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய சபை கோரியாவில் தான் இருக்குது. அந்த கோரியாவில் அந்த சபை விசுவாசியோடைய எண்ணிக்கை 2.1 மில்லியன் விசுவாசி. அந்த இடத்துல இப்போ பிரசனமான போக போகிறாரு. போகிறதுக்கு வழியில் நம்ம லைன் ஆஃப் ஜூடாவில் வந்து 3 நாள் கூட்டத்தை முடித்து அவர் போகிறார். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அதுக்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை ஆராதனை ஒரு எழுப்புதல் கூட்டமாக அவளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் 11 பேரை செத்தவங்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பெரிய ஒரு சபை, 35,000 பேர். ஆந்திரா மாநிலத்தில் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் எல்லா பாஷையும் பேசுகிற ஒரு ஊழியக்காரர். ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை இரவு நம்முடைய தாய் சபையில் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாய் கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கிருமையாகவே கர்த்தர் நடத்தினார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கடந்த வாரம் ஒரு பெரிய மரண ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார், தேவன் நடத்தினார். ஒன்றும் சரியாகலை, பாடி ஒன்றும் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்குது. அதனால இன்னைக்கு ஆனாலும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமாம், கர்த்தர் பலம் கொடுக்கும்போது எப்படியாவது ஊழியத்தை செஞ்சிடணும். நான் நைட்டு கூட யோசித்தேன், போய் மருத்துவமனையில் படுத்தலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முடியாது, கர்த்தரை ஆராதிக்கணுமே, செஞ்சு போகாமல் எப்படி இருக்கிறது. அதனால காலையில் சேஷம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நிற்பது தேவனுடைய மகா கிருபை. எதெல்லாம் ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சரீரத்தில் என் லைஃப்பில் இதுவரைக்கும் காணாத பலவீனம் திடீரென்று காக்கிறது. ஒரு பலவீனத்துக்கு நான் போனதே கிடையாது. ஒரு பலவீனம் இருந்தால் ஒரு 2 வாரம், ஒரு 2 நாள் 3 நாள் தான் எப்படியோ சிக்க மாதிரி டக்குன்னு இறம்பிடுவேன். ஆனால் இந்த போல அப்படியே பாட்டி நம்மளை எடுத்துருது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். கடந்த புதன்கிழமை பிடியில் போதகர் கருத்தரங்கு நடந்தது. 5 நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். மியான்மர், பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா இப்படிப்பட்ட 5 நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். அதில் நான் ஒரு பிரசங்கியராக நான் போயிருந்தேன். அந்த கருத்தரங்கில் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஜெபிக்க பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு பலத்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார். 150 போதகர் மேலே எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். ஒரு பாஸ்டர் கர்நாடகாவில் அவருடைய சபையில் 30,000 பேர், ஒருத்தர் 20,000 பேர் என்றார், ஒருத்தர் 15,000 பேர் என்றார். நம்ம ஒரு சின்ன சபை தான் வச்சிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நடத்த ஆரம்பித்தார். அதை பேசி கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். என் லைஃப் அப்படி மெதுவாக பேசுறதே இல்லை. ரொம்ப மெதுவாக பேச ஆரம்பிச்சு ஆண்டவர் ஜெபத்தை குறித்தும் இந்த கடைசி நாட்களுடைய காலத்தை நேரத்தை குறித்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சில காரியத்தை தேவன் பேசினோடனே ஊழியர்கள் எல்லாம் அழுக ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிற்பாடு 5-6 ஊழியர்கள் பேசினார்கள். இந்த கடைசி நாள் சாட்சி நேரத்தில் ஆண்டவர் எல்லாரும் சாட்சி கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரு ஆள் விடாம 5 நாடுகளிலிருந்து வந்த அத்தனை பேரும் சொன்னாங்க. சிங்கம் பாஸ்டர் பேசும்போது ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு. ஒரு ஆண்டவருக்கு கொடாகூடி கர்த்தர் நன்றி சொல்லுறாங்க, சொல்லுவார்கள். அதுவே ஜெபத்தில் வல்லம் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். எந்த இடத்துல ஜெபம் இருக்கிறதோ
ஜெயிப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். ஆகவே அதுக்கு அநேக நாடுகளிலே ஊழியத்தை கர்த்தர் திரும்ப வழிவாசலை கர்த்தர் திறக்கிறார். அடுத்த மாதம் துபாய், அதுக்கு அடுத்த மாதம் பல நாடுகளை கர்த்தர் கிருபையாய் தேவன் நடத்தி வருகிறார். சரி, இன்றைக்கு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் நுகத்தை ஆண்டவர் உடைக்க போகிறார். அவர் ஆமென் சொல்லவா இருப்போம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நுகத்தை ஆண்டவர் உடைக்கிறார். சிலத்துல நுகம் வரும் பொழுது நம்ம சோர்வாயிடுவோம். என்னன்னா இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போக மாட்டுது. சோர்வு ஒரு மனிதனை அப்படியே படுக்க வச்சிடும். சோர்வு ஒரு மனிதனை என்ன பண்ணிடும்? படுக்க வச்சிடும். நீங்கள் பைபிள்ல பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில இந்த சோர்வு வரும். எல்லாருடைய வாழ்க்கையில என்ன வரும்? சோர்வு வரும். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, சோர்வு நீ வேண்டான்னு சொன்னாலும் அது என்ன செய்யும்? வரதான் செய்யும். வந்து சொல்லுங்க, நீ வேண்டான்னு சொன்னாலும் அந்த சோர்வு அடிக்கடி என்ன பண்ணிடும்? வரதான் செய்யும். எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா ஆரம்பிப்போம். கலாத்தியர் 3 சொல்றார், நல்லா ஆரம்பிச்ச ஏன் திடீர்னு சோர்வா இருக்கிற? அப்போ நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா கர்த்தரை துதிப்போம். பாருங்க, நம்மள சொல்லி புரிஞ்சனால அவ்வளோ வலிமையான எலியா வந்து அக்கினியை கூப்பிட்டாருன்னா சுப்புன வந்து இறங்கிடும். ஆனா ஒரு எசபேலுடைய சத்தம், யாருடைய சத்தம்? ஒரு எசபேலுடைய சத்தம் எலியா என்ன பண்ணுச்சு? அவரை சூரியச்செடியில் கொண்டு போய் படுத்து அவரே சோர்வாயிட்டாரு. அப்ப ஒரு பெரிய பராக்கிரமுள்ள ஊழியக்காரனுக்கே சோர்வு வருதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு ஏமாத்திரம். அக்கினியை கொண்டு வருகிற ஊழியக்காரனுக்கு அந்த சோர்வு வந்து சோர்வு இனி ஆண்டுமே வேண்டாம், ஊழியம் வேண்டாம் சொல்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, இனி ஊழியம் வேண்டாம், இனி நான் ஊழியம் செஞ்சு எனக்கு என்ன இருக்கு, இனி நான் ஊழியம் பண்ணி என்ன இருக்கு, நான் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப சோர்வு ஒரு மனிதனை ஊழியம் தொடர்ந்து போக விடாமல், தொடர்ந்து செயல்பட விடாமல், தொடர்ந்து நடக்க விடாமல் சோர்வு சிலத்தில் அப்படியே நம்மளை படுக்க வச்சிரும். எலும்பை பார்ப்போம், எப்படியாவது எலும்பி மேல வந்துடலான்னு பார்ப்போம். ஆனா எலும்பு என்ன செய்ய முடியாது? வர முடியாது, அப்படியே படுத்துக்கிறோம். அப்ப அந்த சோர்வுக்கு பேர் தான் நுகம். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அப்படியே அது நுகமாய் மாறும். போக 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 அது அப்படியே நுகமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைப்பார். ஆமென் சொல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா என்னதான் சோர்வா இருந்தாலும் சில சோர்வா இருக்கும் போது நமக்கு ஆராதிக்க பிடிக்காது, துதிக்க பிடிக்காது, ஜெபிக்க பிடிக்காது, ஆமா சபைக்கு போக பிடிக்காது, கர்த்தரை தேட பிடிக்காது, பல காரியம் இருந்தாலும். ஆனா சோர்வா இருந்தாலும் 2 காரியம் விடாம செய்வோம். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றாங்க. என்னதான் சோர்வா இருந்தாலும் அது மட்டும் என்ன செய்வோம்? கரெக்டா சாப்பிடுவோம். 2வது என்ன செய்யுங்க? தூங்குவீங்க. பரவாயில்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் போகுது. பிரைஸ் காட். சரி, அந்த 2 எதுக்காவது ஐயோ நான் சோர்வா இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. என்னதான் சோர்வா இருந்தாலும் என்னது பசி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? முதல் சாப்பாடை தேடுவோம். இல்லை நல்லா என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். போத்திட்டு நல்லா தூங்குவோம். இது 2 மட்டும் நம்ம விடவே மாட்டோம். ஆனா ஜெபிக்க மறந்துடுவோம். ஆண்டவரை தேட மாட்டோம். நீங்க சொல்றேன், என்னதான் சோர்வு வந்தாலும் விடாமல் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். இதை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோர்வு வரும்பொழுது இது சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வுகள், அழுத்தங்கள், நிந்தைகள் வரும்போது சரி ஏன் சோர்வு வருதுன்னா ஜெபத்துக்கு பதில் வரலன்னா நமக்கு என்ன வருது? சோர்வு வருது. அற்புதம் நடக்கலாம் நம்ம என்ன வருது? சோர்வு வருது. என்னடா இவ்வளவு மாசம் சர்ச்சுக்கு போறேன், ஒரு அற்புதம் நடக்கல. என்னடா இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், ஒரு அற்புதம் நடக்கல. என்னடா உபவாசம் பண்றேன், ஒரு அற்புதம் நடக்கல. நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? சோர்வுகள் வருகிறது. அதனால சோர்வுகள் வரும்பொழுது நாம் அப்படியே சோர்ந்து போய் படுத்துறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் விடாமல் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் காரியங்களை சாதகமாகவே கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் தியானிப்போமாக. லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். என்பதை குறித்து அவருக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி
நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவன் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை, ஒரு பேரபலை கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு அம்மா விடாமல் ஜெபிக்கிறாங்க, தாமதிக்கப்படுகிறாங்க. அது ஒரு நியாயாதிபதியை பார்க்கிறாங்க. ஒரு நியாயத்தை கேட்பதற்கு ஒரு நியாயாதிபதியை சந்திக்க போறாங்க. அந்த நியாயாதிபதியை சந்திக்க போகும்பொழுது அவங்களுக்கு பதில் வரல. அவங்களுக்கு பதில் என்ன செய்யல, கிடைக்கல. பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணு பதில் கிடைக்கல, ரெண்டாவது தாமதிக்கப்படுகிற, லேட் ஆகிட்டே இருக்கு, அவங்களுக்கு நீதி கிடைக்கல, மூணாவது எதுவுமே நடக்கல. அப்படி வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. போடுறது இல்லை, அவங்க நெவர் கிவ் அப், விடாமல் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது, சோர்வுகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்றோம், சிலரை கிவ் அப் பண்ணிடுறோம். ஆண்டவரை நம்ம மறந்துட்டாரு, கர்த்தர் என் மேல ஞாபகம் இல்லை, கர்த்தர் என் மேல தரிசனம் இல்லை, அவர் இங்க என் ஜெபத்தை கேட்க போறாரு, அவர் இங்க அவ்வளவுதான், என் லைஃப் அவ்வளவுதான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் விடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெபத்தை பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் தாமதிக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, அடிக்கடி புலம்புவோம். அதுக்கடி என்ன பண்ணுவோம், புலம்பிட்டே இருப்போம். புலம்பி அப்புறம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே எங்க பாருங்க, அவன் நல்லா இருக்கிறா, நான் அப்படி இருக்கிறேன். மற்றவங்களோட கூட என்ன பண்ணிடுவோம், கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். மற்றவங்களோட அங்க பாருங்க, அவன் நல்லா இருக்கிறா, ஆண்டவரே அவன் லைஃப் நல்லா இருக்கு, ஆண்டவரே இவன் லைஃப் நல்லா இருக்கு, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா என் லைஃப்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அநேக நேரத்துல என்ன பண்ணுவோம், புலம்பிக்கிட்டே இருப்போம், புலம்ப ஆரம்பிப்போம். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, நீ புலம்பாத, கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன், அவனே மனம் இறங்கி அந்த ஜெபத்தில் அந்த காரியத்துக்கு ஒரு பதில் தருகிறானா, ஆண்டவர் செய்யாம இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். அப்ப எப்படிப்பட்ட நியாயாதிபதி என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் வாசிங்க, ஒரு பட்டணத்திலே வாசிங்க, வாசனை ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். முதல் பாயிண்ட், அவன் மனுஷனை மதிக்காதவன். அவன் யார்? அவன் சொல்லுங்க, அவன் யார்? அவன் ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி யாரு? அவன் ஒரு மனுஷன். நியாயாதிபதி யாரு? என்ன சொல்லுங்க, நியாயாதிபதி யாரு? அவன் என்னதான் நியாயாதிபதியா இருந்தாலும் அவன் யாரு? ஒரு மனிதன். இப்ப நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு மனிதன், அவன் சாதாரண ஒரு மனிதன். இந்த அம்மா நச்சிருச்சு அவன் கருவை தட்டுறனாலேயே அந்த அம்மாக்கு அவன் பதில் கொடுக்கிறாங்க. ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு
நல்லவனா கெட்டவனா? நல்லவனா மனுஷனுக்குள்ள இருக்கிறது தான் சிலது என்னது. ஆமா, அது சொல்ற பொல்லாதவர்களா இருக்கிற நீங்கள் அப்படின்ற. அப்ப பொல்லாதவர்களா இருக்கிற நீங்கள், நம்முடைய யோசனை பொல்லாதது, நம்முடைய சிந்தனை பொல்லாதது, மனிதனுடைய சிந்தனை மனிதனுடைய யோசனையும் பொல்லாதது. பாருங்க, அவ்வளவு அழகா சொல்ற மனிதனே, அந்த பொல்லாத மனிதனே, மனுஷனே மனம் இறங்கினா நான் இறங்க மாட்டேன்னா. எனக்கு 8வது மாசம் 14ஆம் தேதி கூட வந்திருக்கிறோம். ஆண்டவரை நீங்க சொல்றாரு, மனுஷனே மனுஷனே நியாயாதிபதியா இருக்க அந்த மனுஷனே மனம் இறங்குறானா நான் இறங்காம இருப்பேனா? நான் உன் ஜெபத்தை கேட்காம இருப்பேனா? நான் உனக்கு பதில் தராம இருப்பேனா? நான் உனக்கு அற்புதம் செய்யாம இருப்பேனா? எத்தனை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. மொத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இது எனக்கு சாட்சி. எனக்கு அது எங்க மாமா வந்து இங்க ரொம்ப எல்லாரமா பார்ப்பார், ரொம்ப கீழ்த்தரமா பார்ப்பாரு. சிறு பிரிதுல இருந்து எங்களை எல்லாரும் தலை குறைவா தான் பார்ப்பார். இப்ப கடந்த புதன்கிழமை ஒரே நாள்ல 2 பேரும் பிரசங்கம் பண்ணோம். யார் பிரசங்கம் பண்ணோம்? அவர் ராத்திரி பிரசங்கம் பண்றாரு, நான் காலையில பிரசங்கம் பண்றேன். 2 பேரும் பிரசங்கம் பண்ணோம். அந்த பிரசங்கத்துக்கு அவர் வரமாட்டாருன்னு நினைச்சேன். அந்த பிரசங்கத்துக்கு அவர் என்ன செய்ய வரமாட்டான்னு பார்த்தா, மனுஷன் தெளிவா மூஞ்சிலாம் கழுவி கரெக்டா பைபிளோட நின்று கரெக்டா நான் பார்க்கிற மாதிரி நேரம் உட்கார்ந்துருக்கிறார். சைட்ல உட்கார்ந்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், அந்த பக்கம் உட்கார்ந்துருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. நேரம் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல கத்தாவே, இந்த நான் ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல ரொம்ப கேவலமா நம்மளை பேசி மட்டிப்படுத்தினார். இந்த ஆளு மண்ணுக்கு நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே, இந்த ஆளு மண்ணுக்கு கர்த்தரை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையா கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு அந்த கூட்டம்லாம் முடிந்தது. கூட்டம் முடிந்தோடனே நான் பேசினேன், அதாவது ஜெபத்தை குறித்து நான் பேசினேன். ராத்திரி அவருடைய நேரம் வந்தது. அவருடைய நேரம் வந்தோடனே நான் ஏற்கனவே காட்சிகளோட போனதுனால எனக்கு அந்த ஸ்பீட் வரல. ஒரு 62 வயசு 63 வயசு அந்த ஸ்பீட்ல உயிர் கொடுத்து பிரசங்கம் பண்றாரு. ஆமே நல்லதுன்றாங்க. எனக்கு கத்தாவே சரி அப்படின்னு சொல்லு. ஆனா எதிர்மாதான் போட்டு தாக்குறாரு, நல்லா தெரியுதுனே, என்ன போட்டு தேம்பா பண்றாரு. நான் ஒண்ணு பேசினேன், அவர் ஒண்ணு பேசுறாரு. நான் ஒண்ணு சொன்னதுக்கு அவர் எதிர்மாற நான் ஜபம் தான் முடியும்ன்றேன், அவர் கிரியை தான் முடியும்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுக்கிறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். கடைசி நாள் கூட்டம் வந்தது. நான் சொன்ன அதோடைய பொல்லாத மனிதர்கள், இவர்கள் பல யோசனை இருந்து நம்மளை போட்டு தாக்கலாம். ஆனா நீர் தெய்வம், நீர் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு விட சொல்லவா இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. சாட்சி நேரம் அவர் பார்த்தேன், சாட்சி நேரம் அவர் வரல எப்பா அப்படின்னு பார்த்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். மனுஷன் பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப சாட்சி நேரத்துக்கு கூப்பிடுறாங்க. சாட்சி நேரம் கூப்பிடும் போது அந்த இடத்துல நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சொன்னேன்ல, பிலிப்பீன்ஸ்ல இருந்து ஒரு பிஷப் வந்திருந்தார். பிலிப்பீன்ஸ்ல இருந்து அவர் நான் பேசி இருக்கும் போதே தீர்க்க தரிசனமாக கருத்து அவரை குறித்து பேசினார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிற்பாடு அவர் கட்டிப்பிடிச்சு முத்தம்லாம் கொடுத்தாரு. எனக்கு என்ன பண்ணாரு அவர்? எனக்கு கட்டிப்பிடிச்சு கதையை கேட்க உடனே அவசரப்பட்டு ஆமென் சொல்லிடாதீங்க. 3 சபைகள் இருக்கு, அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப சாட்சி கொடுத்தார். தேவனுடைய ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும் போது நான் விழுந்து என்னுடைய பிரசன்ஸ் என்னோட உடனே ஆரம்பிச்சேன். ஒரு ஆள் வந்தார். 2வது ஆந்திரால வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச் வச்சுக்க ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், இல்ல பாஸ்டர் சாட்சி பின்னால பாஸ்டர் அமர்ந்தாரு. அவர் சொன்னார், இல்ல பாஸ்டர் ஜெய்சன் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் தொட ஆரம்பிச்சாரு. 2 மனுஷன். அடுத்த 3வது ஒரு மனுஷன் மியான்மார்ல இருந்து வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, அந்த ஜெபத்தை குறித்து அவர் பேசும்போது ஆண்டவர் என்னோட கூட பேசினார். 3 ரைட் ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அவரே பதிலே இருந்தாரு. அப்படி பார்த்துட்டு திரும்பி என்னை தட்டி சொன்னாரு, ஜெபம்ல அப்படின்னாரு. அவர் மாமா பார்த்து சொன்னேன், பொல்லாதவர நீ என்ன போட்டு தாக்குற, ஆனா ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, லைஃப்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என்னதான் நம்ம திறமசாலியா இருந்தாலும், என்னதான் நம்ம பிரசங்கத்தை திறமசாலியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. ஜெபிக்கிறவர்கள் ஜெயமடைவார்கள், ஜெபிக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள், ஜெபிக்கிறவருக்கு தேவன் மனம் இறங்குவார்.
சொல்லுங்க, யார் அவன்? ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாதுன்னா அவன் எப்படிப்பட்டாளா இருப்பான்? சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படாதுன்னா எப்படி இருப்பான்? பாவியா இருப்பான், துன்மார்க்கமா இருப்பான். எப்படி இருப்பான்? யூஸ்லெஸ் பர்சனா இருப்பான். எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவன் யார் தேவனுக்கு பயப்படலையே. தேவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். கடவுள் பயம் கொஞ்சம் இருக்கும். ஆனா இவன் தேவனே என்ன செய்யல? தேவனை பயப்படல, தேவனே பயப்படல. அப்ப அவனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கம் அதிகம் நிறைந்தது. அதிகம் நிறைந்த துன்மார்க்கம் நிறைந்தவன், ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதன். தேவனுக்கு பயப்படாதவர்கள் அவர்கள் பாவிக்கு சமம், அவர் அக்கிரமக்காரர்கள். தேவனுக்கு பயப்படாதவர்கள் எத்தனையோ பேர் மனாசேன பக்கம் அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். தேவனுக்கு பயப்படாதவர்கள் அவர் அந்த கவனிங்க, அவன் தேவனுக்கு பயப்படாதவர். ஆனால் நம்ம ஆண்டவரோ அவர் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அக்கிரமக்காரனே கடைசியா மன இறந்து போனது, ஒரு பரிசுத்த தேவன் உனக்கு மனம் இறங்கி நீங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பொல்லாதவன், ஒரு மனுஷன் கர்த்தரை தேடாதவன், அவனே மனம் இறங்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. அன்பு பாசத்துக்குரிய அந்த ஆண்டவர் தாயின் உள்ளமுடைய தேவன். அவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மறப்பேன்றார். ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, அந்த டக்குன்னு எங்க இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் திட்டிடுவார் இஸ்ரவேல் ஜனங்களை. திட்டிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, நான் அவனை ஏசிட்டேன், ஆனா அவன் மேல என்னது ஞாபகமா இருக்கு அப்படின்றாரு. நான் ஏசிட்டேன், ஆனா எனக்கு அவன் மேலேயே என்னது ஞாபகமா இருக்கு. அப்படிதான் நம்மளுடைய ஆண்டவர். ஏசிடுவார், திட்டிடுவார், கிள்ளிடுவார், அப்பப்ப போட்டு தள்ளிடுவார், ஆனா நம்ம மேல ஞாபகமாவே இருப்பார். ஆமென் சொல்லுவாங்க. சரி கவனிங்க. முதலாவது அவன் எப்படி, அவன் யார்? அவன் நியாயத்தை சொல்ல. முதலாவது அவன் யார்? அவன் மனிதன். இரண்டாவது அவன் யாரு? தேவனுக்கு பயப்படாத. மூணாவது மனுஷனை மதிக்காதவன். மூணாவது என்னது? மனுஷனை மதிக்க மாட்டான். யாரையும் பண்ண மாட்டானா? மதிக்க மாட்டான். அவ்வளவு கவர் முடிச்சவன். யாரையும் மதிக்க. சிலதுக்கும் சில கேஸ் யாரையும் என்ன பண்ணாது, மதிக்காது. பொருள் அது நாலு நபகதாசன் நினப்பு. வானத்தில் குதிச்ச மாதிரி அதுக்கு விடாது நினப்பு. பார்க்கறதெல்லாம் பேயா இருக்கும். விசாரிச்சு குடிச்சதுன்னு சொல்லுவோம். ஆமா, அதனால அவங்க தான் பெஸ்ட். அவங்க தான் உலகத்தில் என்னது வானத்துல வந்த தேவ தூதர்கள். ஆமா, அவங்க கிட்ட கூட நிற்க முடியாது. அப்படி இருக்கும். சிலது ஓவர் பரிசுத்தமா இருக்கும், சிலது என்ன இருக்கும் ஓவர் பரிசுத்தமா இருக்கும். 24 மணி நேரம் ஜெபத்துல இருக்கும். அம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. அம்மா கண்ணு திறக்க மாட்டீங்களா? தியானத்துல இருக்கு. அது எங்க தியானத்துல இருக்கு? தூங்கிட்டு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் பேச மாட்டீங்க சிஸ்டர்? கொஞ்சம் பேசுல, கொஞ்சம் வாயை திறக்கல. ரொம்ப நினப்பா இருப்பாங்க. சார் ஓவர் பரிசுப்பார். மனுஷனை மதிக்கவே மாட்டாங்க, மனுஷன் ஒரு பொருட்டா நிற்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் மதிக்கிறவர். எதெல்லாம் சொல்லுவாங்க, ஊழியம் செய்தால் பிதானவர் கனப்படுத்துகிறார், அவர் நேசிக்கிறார், அவர் மதிக்கிறார், அவர் உயர்த்துகிறார். அது ஆண்டவர் வித்தியாசம். எதெல்லாமே சொல்ல பார்ப்போம். அவன் சொல்லிட்டு வர. முதலாவது அவன் யார்? அவன் மனுஷன். ஆனால் தேவன் மனிதன் கிடையாது, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் கர்வம் பிடிச்சவன், ஆனால் ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார். மூணாவது அவர் மனுஷனை மதிக்காதவன், ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எதவர் ஆமென் சொல்லுவார்கள். சரி, இப்ப 4வது வசனத்துக்கு வாங்க. 4வது வசனத்துக்கு வாங்க. verse 4. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. கவனிங்க, வெகு நாள் வரைக்கும். எல்லாரும் சொன்ன வெகு நாள் வரைக்கும். அப்ப வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன மனம் இல்லாம இருந்துச்சு. அது இறக்கம் பாராட்டணும், ஐயோ இவ்வளோ நம்ம கெஞ்சினாங்களே, மனம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லாதவனாக இருந்தான். இருதயம் கண் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவர் நிச்சயமா மனம் இறங்கி நமக்கு ஜெபத்தை கேட்கிறவனா இருக்கிறார். இதவர் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே கர்த்தர் மனம் இறங்குவார். பாருங்க, இந்த 12 மார்க் 10ஆம் அதிகாரம்
அதிகாரம் 46 வசனங்கள். எத்தனையோ ஒரு குரலை இருந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீது குமாரனே, என் மேல் கிருபையா இறங்கும் என்று கதறான். அவன் பைபிள் சொல்றது, இயேசு அவனுக்காக என்ன பண்ணாரு? நின்றான். எதற்கெல்லாம் சொல்லுவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல வெகு நாளாக எனக்கு நியாயம் கிடைக்காதா, எனக்கு பதில் வராதா, எனக்கு அற்புதம் வராதா, மனுஷனுக்கு தேடி தேடி போய் 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 ஒரு பதில் இல்லாம நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இயேசு உனக்கு மனம் இறங்குறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு உனக்கு அதிசயம் செய்கிறார். ஆமென் சொல்றாரு. நம்ம சர்ச்சுக்கு ஒரு சீட்டி வரா, ஒரு மாசமா ஒரு சீன அம்மாய் வரா. ஆமா, அரைக்கால சுவர் போட்டுவாங்க. துப்புல இப்ப பெரிய சுவர் போட்டு வந்துருக்காங்க. வந்து 2 வாரத்துல பார்த்தேன், என்னடா இந்த அம்மாவுக்கு யாருமே சொல்லலையா, எல்லாம் அரை பேண்ட்ஸ் போட்டு வருது. கடுப்பாய் சொல்லிட்டேன், ஒழுங்கா சொல்லிடுங்க, இந்த அரை பேண்ட்னா போட வேணாம், ஏன்னா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறான் ஷானே பிரஸ்கான். சரி கத்துனால ஆமா, ஸோ அதனால கொஞ்சம் நீட்டாக போட சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மா சரி இன்னைக்கு கொஞ்சம் பேக்கியாக போட்டு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ரொம்ப நாள் சீன சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நரம்புகளில் ஒரு பலவீனம், நரம்புல பலவீனம் வெகு நாளாக விடுதலை இல்லாமல் இருந்தது. போன வாரம் ஜெபம் பண்ணோம். அவ ஒரு சாட்சி கொடுத்தா, நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு உடனே ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆமென் சொல்றவா இருப்போம். அவருக்கு பாஷை தெரியல, நான் நம்மளதான் ஜெபம் பண்ணேன். ஆமென் சொல்றவா இருப்போம், நம்மளதான் ஜெபம் பண்ணேன். ஆனா பாருங்க, ஆண்டவர் சுகத்தை தந்தார். பாஷை முக்கியம் இல்லை, ஆண்டவர் நினைச்சிட்டாலே அற்புதம் நடக்கும், ஆண்டவர் நினைச்சிட்டாலே அதிசயம் நடக்கும். நியாயாதிபதிக்கு இருதயமே இல்லை, அற்புதம் செய்ய பதில் தரணும்னு சொல்லி அந்த நியாயாதிபதிக்கு இருதயமே இல்லை, உதவி செய்யணும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இன்னைக்கு இருதயம் உள்ளவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைவாயிருக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இன்னைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் இயேசு சொல்றார். ஆமென் சொல்லுவார்கள். ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார், நிச்சயமா அற்புதம் செய்வார், நிச்சயமா அற்புதம் செய்வார், நிச்சயமா அற்புதம் செய்வார், நிச்சயமா பதில் தருவார், நிச்சயமா காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நிச்சயமாய் தடைகளை உடைப்பார், நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பொய் சொல்ல கேட்கிற ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனமான மனப்புத்திரன் அல்ல, ஒரு சொல்லி செய்யாமல் இருப்பாரோ. ஆமென் சொல்லுவார். நிச்சயமாகவே செய்வார். அவன் வெகு நாளா இருதயம் கடினம் உள்ளவனா இருந்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் கூப்பிடும் போது உடனே பதில் தருகிறார். 33:3 சொல்றார், ஆபத்தினாலே நீ நோக்கி கூப்பிடும், அப்போது நான் உனக்கு மருவத்தில் கொடுப்பேன்னு சொல்றாரு. என்னை கூப்பிட்டாலே நான் உனக்கு மருவத்தில் கொடுப்பேன். எனக்கு இந்த சிறு வயசுல அன்றுள்ள அப்பம் புக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றுள்ள அப்பம் புக்கு படிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப ஃபேமஸ். சேம் ஜெபத்தா எங்களோட புக்கு. அதில் ஒரு கதையை நான் படித்தேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பையனை ரட்சிக்கப்பட்டான். ஒரு காட்டுவாசி அவன் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டான். ஆப்பிரிக்கா தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணான், மிஷினரிகள் மார்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு தன் ஊரில் போயிட்டு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். இயேசு பற்றி சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாமோ அந்த பையனை போட்டு அடி 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 அடிச்சு அவனை அனுப்பிடுவாங்க. ஒரு வாட்டி சொல்லி பார்த்தாங்க, 2 வாட்டி சொல்லி பார்த்தாங்க, 3 வாட்டி சொல்லி பார்த்தாங்க, 4 வாட்டி சொல்லி பார்த்தாங்க. இவன் கேட்ட மாதிரி கிடையாது. கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த வீட்டில் அந்த பையனுடைய சொந்த குடும்பமும் சரி, இந்த காட்டுவாசிகள் எல்லாம் சேர்ந்து இவனை கொன்றுவோம். எப்படி கொன்றுவோம் அப்படின்னா, உயிரோடு அவன் அடக்கம் பண்ணிட்டு மேலே இது வரைக்கும் அவன் அடக்கம் பண்ணி, இது உண்மையில நடந்த ஒரு சம்பவம். இது வரைக்கும் அவனை அடக்கம் பண்ணிட்டு கடிக்கிற எறும்பு நேராக மூஞ்சில போடுவாங்களாம். நிறைய எறும்புகள் கடி வாங்கி 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 அந்த டார்ச்சர்லாம் செத்து போயிடும். அப்போ என்ன நடந்துச்சு, இவனை போட்டு குடிச்சு கையை காலமாக கழுத்து வரைக்கும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கலாம் பண்ணிட்டவன கையும் நவருமில்ல காலம் நவருமில்ல, அது மேலே கடி எறும்பு அப்படியே போட ஆரம்பிச்சான். போட்டுட்டு செத்து போயிடான். இவன் தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறான். இயேசுவே, நான் உண்மை நம்பினேன், நான் உங்களுக்கு தெய்வமா நினைச்சேன், ஆனால் நீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்களாப்பா. ஏசப்பா, நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க அற்புதம் செய்ய, ஆபத்த நாள் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, அதுவே நீ எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பித்தான். ஜீசஸ் ஜீசஸ் கத்த ஆரம்பிச்சான்.
சாயங்கால நேரத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம் அவன் மேல கடந்து வந்தான். அந்த வெளிச்சம் அவன் மேல வந்த உடனே அவனோட கை கால் அப்படி கொண்டு கொண்டு இருக்கிறான். ஆனா கையில் என்னாது நகர ஆரம்பிக்கிறான். என்னடா கை கால நகர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு கை கால நோத்துட்டு அப்படியே மேல அப்படி தள்ளி 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 மேல வந்துட்டான். மேல வந்த பிறப்பார் ஒரு சத்தம் கேட்டுச்சா, நீங்க என்ன கூப்பிட்டல, நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்னா. ஒரு மறுநாள் நெக்ஸ்ட் டே திரும்ப அந்த கிராமத்துக்கு அவன் போனான். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. டேய், நீ செத்துருவ நினைச்சா நீ கூட இங்க வந்து பிரசங்கம் பண்ற? அவன் சொன்னான், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவன் என் ஜெபத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். அந்த முழு கிராமமே ரட்சிக்கப்பட்டதா? வேதனை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த முழு கிராமமே ரட்சிக்கப்பட்டா. இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. அவர் கூப்பிட்டாலே அவர் இறங்கி வருவார். அவர் கூப்பிட்டாலே அவர் பதில் தருவார். அவர் கூப்பிட்டாலே அவர் ஜெபத்தை கேட்பார். அவர் கூப்பிட்டாலே அவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்கப்படுவார். இதனால் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே, பைபிள் சொல்றது நான் முடிக்க போறேன். கவனிங்க. வெகு நாளாக ஆனால் தேவன் பதில் தருகிறவர். 5வது வாசி அதே வசனத்தை 4வது வசனத்தை வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப அடுத்த 5வது தொந்தரவு. என்ன சொல்லுங்க, என்ன பண்றான்? தொந்தரவு. அவன் பாருங்க, அவளை பார்த்தாலே எப்படி பார்க்கறான்? தொந்தரவா பார்க்கறான். எப்படி பார்க்கறானா? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நோய் நோய் நோய்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் நமக்கு தோணும். என்னடா போன் நோய் நோய் நோய்னு அடிச்சுட்டே இருக்கு, என்னடா இது பேசிக்கிட்டே இருக்கு, என்னடா இது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. பாருங்க, அவன் மனுஷன் அதான் அப்படி யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் எப்படின்னா, எப்படா நம்ம அவர் நம்மளோட பேசுவோன்னு அவர் சத்தத்தை கேட்க ஏக்கமா இருப்பார். எதை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், எப்படா என் பிள்ளை பேசுவோம். நம்ம தான் பேசுறதே கிடையாது, எல்லாருக்கும் பேசுவோம். ஆண்டவர் தவிர போதகர் கருத்தரங்குல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நம்ம நிறைய பிஸி கூட்டம் 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 போடுறோம். ஆனா எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுறோம், எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு ஜெபிப்பது கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க ப்ரேயர் பண்றதே கிடையாது. ஏன்னா ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, விசுவாசிகளும் இப்ப என்னது, டூ பிஸி இல்லை, நமக்கு ஜெபிக்க கூட நேரம். ஒரு விசுவாசி ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குள்ள விடாதபடி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணுமா? 1 மணி நேரம். நீ 58 நிமிஷம் ஜெபம் பண்ணா சோதனை வரமா வராதா? நீ 1 மணி நேரம் கூட என்ன செய்யல, நீ ஜெபிக்க 1 மணி நேரம் கூட உனக்கு ஜெபிக்க போல வெக்கமா இருந்தாலும் உன்னை பார்த்து கிறிஸ்தவன் சொல்றீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, 1 மணி நேரம் கூட ஜெபிக்க போல நீ கிறிஸ்தவன் சொல்றீங்க. பரலோகத்துக்கு போயிருவீங்க, கொண்டு போய் உங்களை போய் வச்சிருவார் ஆண்டவர். அப்படி பரலோகம் நீண்டாப்பா சிங்காசனம் உனக்கு அப்படி வச்சிருவார். அப்படி இல்லை, 1 மணி நேரமாக ஜெபிக்கணும். ஒரு காலத்தில் நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன், இந்த பேங்க் இல்லை இப்போ அச்சிப்பட்டு புதுசில் ரொம்ப அப்படியே தாகமாக இருக்கும். அச்சிப்பட்டு புதுசில் கப்சாய் மோட்டர், எங்கள் அப்பா ஒரு மோட்டர் வச்சிருந்தாரு. கப்சாய் அந்த கியர் பின்னால் ஃபர்ஸ்ட் கியர் பின்னால் வரும். கப்சாய் ஆமாம், இந்த கப்சாய் மோட்டரை எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் எடுத்துக்கிட்டு விடிய காலம் 3 மணிக்கு சேர்த்து போயிட்டு ஜோமனும். அந்த அபிஷேகம் பெற்ற அந்த காலகட்டத்தில், ஆவியான நிறம் அந்த காலகட்டத்தில் எப்படி ஜோம் பண்ணணும், எப்படி கத்தரை தேடணும், எப்படி பைத்தியகரமாக ஆண்டவரை நேசிச்சோம். இப்போ கோயில் வைத்து ராமன் சொல்ல பார்த்தோம். இந்த சர்ச் தொடர்ந்த புதுசில் உள்ள எப்படி சனிக்கிழமை எப்போ எப்படிலாம் சர்ச்சை சுத்தம் பண்ணோம். நாங்கள் சரி ரொம்ப சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே துடிச்சோம். இப்போ நான் செய்யறதே இல்லை. அவங்கள சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், ஒரு ஆமை சொல்லவா இருப்போம். ஆமாம், இப்போ சுத்தம் பண்ணுறதில்ல, இப்போ ஆண்டவரை தேர்றதில்ல, இப்போ ஜெபிக்கிறது இல்லை, இப்போ ஒன்றுமே பண்ணுறதில்ல. கேட்டால் நான் பிஸியாக இருக்கிறேன். அன்னைக்கு இருக்கிற டைம் தான் இன்னைக்கும் இருக்கு, அன்னைக்கு இருக்கிற நான் காலம் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா நம்ம மனசு விட்டு போச்சுருக்கோம். ஆனால் அதே ஆண்டவர் நம்ம மேலே மனசு விட்டு போனால் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? ஏசு ரொம்ப சீக்கிரம் வரப்போறாங்க, ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு. நிறைய பெரிய ஊழியக்காரர்களாக சொன்னாங்க, நிறைய கதைகள் பைபிளை சொன்னார். சில தீர்க்கதரிசனம் நடந்து முடிஞ்சிருச்சு. பைபிளை சொன்னது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற போகிறது.
அத்தனை தீர்க்கதரிசனங்கள் கர்த்தர் சொன்னது எல்லாமே ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஆலயத்தை கட்ட போறாங்க, காணியை பலி கொடுத்துட்டாங்க, இந்த செப்டம்பர் மாதம் 1 இருக்கா பலி கொடுக்க போறாங்க, இப்ப அந்த ஆலயத்தை கட்ட போறாங்க. அந்த காரியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்படி இந்த காலத்துல நாங்க எப்படி இருக்கிறோம்? எப்படி ஜெபம் பண்றீங்க? நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஒரு காட்டம் ஒரு சீசன்ல வந்து சபையே ஜெபம் பண்ணுச்சு. ராத்திரி 11:45 12:15 வரைக்கும். எங்க அக்கா, எங்க கௌரி அக்கா அப்படின்னா ஜெபத்துல இருக்கிறாங்க. இப்ப எங்க கௌரி அக்கா, எங்க ஆளை காணோம், எடுத்து கொடுக்க சரி, எங்க காணும், ஆளை காணும். ஏன் தெரியுங்களா? நம்ம பொதுவா பிரச்சனை வரவங்க மனுஷனை பார்க்கிறோம். மனுஷனை பார்க்காதீங்க, ஆண்டவர் கொடுக்குறோம். உங்களை நேசிக்கிறது ஆண்டவர் தானே. உங்களை நேசிக்கிறது யார்? ஆண்டவர் தானே. உனக்காக ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் தானே. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நாம கேட்பாரு, ஆண்டவர் அதனால அவனால நான் அப்படி ஆயிட்டேன், இவனால அப்படி ஆயிட்டேன், அதனால நான் அப்படி ஜெபிக்காம போனேன். சோறு ஆண்டவர், எனக்கு பிடிக்கிற ஆண்டவர், பதில் வரல ஆண்டவர். அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் உன்னே உன்னை கேட்பாரு, நான் உனக்கு ரத்தம் செஞ்சேன், நான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை பாதுகாத்தேன், நீ யாருக்கு உண்மையா இருக்கிறியோ எனக்காவது உண்மையா இருக்கலாமா இல்லை? ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டார்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? 5 தாளம் இருக்கிறவன் 10ஆம் மாதம், 2 தாளம் இருக்கிறவன் 5ஆம் மாதம், 1 தாளம் இருக்கிறவன் என்ன பண்ணான்? புதைச்சிட்டான். பொருளாதவன் சொல்றார் ஆண்டவர் அவனை பார்த்து, அவனை தூக்கி நெருப்புல போடுங்க அப்படின்றார். அப்புறம் நம்மளால ஜெபிக்க முடியல, நம்மளால ப்ரேயர் பண்ண முடியல. உங்க எல்லாருக்கும் நான் நீங்க சொல்றேன், ப்ரேயரை விட்டுறாதீங்க. இயேசு சீக்கிரம் வர போறாங்க. எதாவது ஆமென் சொல்லுவாரு. பக்கத்துல பார்த்து சொல்ற, ஜெபத்தை விட்டு விடாதே. சொல்ல, ப்ரேயரை விட்டு விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்கார கூட ஜெபிக்கிறது இல்லை. நீங்க ஜெபத்தை விட்டு விடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒரு காலத்துல பயங்கரமா ஆவியில நிரம்பினீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாம் அப்படியே சோர்வு சோர்வு சோர்வு. நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு, நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு, நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் என் லைஃப் நான் சாட்சியா சொல்றேன். எவ்வளவு சோர்வு வந்தாலும் ஆண்டு ஊழிய செய்யாமல் இருந்ததில்லை. எவ்வளவு சோர்வு வந்தாலும் ஜெபிக்காம இருந்ததில்லை. எவ்வளவு சோர்வு வந்தாலும் கர்த்தரை தேடாம இருந்ததே கிடையாது. சில முடியாது, ஆனாலும் நின்று எப்படியாவது ஆண்டவரை தேவை ஊழியர் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன் தெரியுமா? அவர் மேல பாசம். அவர் மேல உங்களுக்கு பாசம் இருந்துச்சுனாலே நீங்க தானா ஜெபம் பண்ணுவீங்க. நான் கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுங்க? பாதி போய் சொல்லணும். பாதி என்ன செய்யும்? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன். உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன். ஆனா சாப்பிடும் போது கூலி படம் வந்துச்சு. கூலி படத்துல போயிட்டு 3 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயா எவ்வளவு நேரம் தெரியல பேசுவான். தெரியல தம்பி சொன்னா மாட்டிக்கிட்டா அப்படின்னு. ரஜினி படம் வந்துச்சு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் போயிட்டு சினிமா தேட்டர்ல உட்காந்துக்கிட்டு ரஜினியோட படத்தை பார்க்க 1 மணி நேரம் 1 hour உனக்கு உயிர் கொடுத்த, ஜீவனை கொடுத்த, உன்னை வாழ வச்சா அந்த ஆண்டவரை தேவை ஜெபிக்கிறது இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் முடிக்கிற கை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நீ பேசணும், அவர் கேட்க விரும்புகிறார். டாக்டர் பாலிங் சோ எத்தனை பேர் தெரியும்? கோரியால பெரிய சர்ச் பாலிங் சோ. அந்த பாலிங் சோ அவங்க கோரியால நீங்க போனீங்கன்னா ஜெபமாலை இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நிறைய இடத்துல ஜெபமாலை வாங்கினாங்க, ஆனா நடக்கல. ஒரு ஆமீன் சொல்ல பார்த்தோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை பார்த்தா மோகன்சி 4 மாவடியில ஒரு ஜெபமாலையை தொடர்ந்தாங்க. எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு மோகன்சி அக்கள் பண்ணாங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம் யாருன்னா டாக்டர் பாலிங் சோ. அவர் தான் அந்த ஜெபமாலை. நீங்கள் கோரியாவுக்கு போனீங்கன்னா கோரியால சியோல இறங்கும் போதே, அந்த இறங்கும் போது எல்லா இடத்துலையும் கிராஸ் தெரியும். அந்த ஹோல் சியோல எங்க பார்த்தாலும் சில்வர் 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 ஃப்ளைட்ல இறங்கும் போதே தெரியும். அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்படியே சில்வர். அந்த இடத்துல விடிய 2 மணிக்கு ஜனங்க உள்ள போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளவு இடம் இருக்கும், நீங்க நிற்க முடியாது. உள்ள போய் முழங்கால் தான் போட முடியும். உள்ள போயிட்டு ஜனங்க மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத கம்யூனிஸ்ட் நாடு. அதுக்கு பொறுப்பாடு நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியாக்கி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்த காரணத்தினா அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுவார்கள். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்தை அவர் கேட்பார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் தருவார். உங்க சத்தத்தை அவர் கேட்பார். ஆமென்
சொல்லுவேன். யார் ஜெபத்தை கேட்கிறாங்களோ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எத்தனை ஆமென் சொல்லுவார். ஆறாவது சொல்லி முடிக்கிறேன். அவள் அடிக்கடி வரக்கூடாது என்று சொல்லி அடிக்கடி தொந்தரவு படுத்தக்கூடாது. அடிக்கடி இந்த வார்த்தை அடிக்கடி தொந்தரவு படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? நியாயம் செய்யணும் அப்படின்றான். ஆனா ஆண்டவர் நீங்க அடிக்கடி வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பாராமன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அவனை தொந்தரவு படுத்துகிறான் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் தொந்தரவு படுத்துறான். ஆண்டவர் அப்படியே நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் நம்ம மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். எதிர்பாராமன்னு சொல்லுவார்கள். இப்போ கவனிங்க, இப்போ பாயிண்ட்க்கு வர கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நியாயாதிபதி, பொல்லாத நியாயாதிபதி அவனே மனம் இறங்கி ஐயோ இவன் ரொம்ப தொல்லப்படுறான், இவன் இனியும் மூஞ்சிலே முடிக்க கூடாது, அவளுக்கு ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே பதில் கொடுக்குறானா? அடுத்த வசனம் சொல்றது கர்த்தர் இப்படிப்பட்டவரா? வாசிங்க, 5வது வாசிங்க. இந்த விதவை நீ எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அதிதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் இரவும் பகலும் 2 நேரம் சொல்றாரு. என்ன நேரம் சொல்றாரு சொல்லுங்க எல்லாரும். அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? இரவும் பகலும் ஜெபிக்கணும். வாசிங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. முடிச்சிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த பொல்லாத நியாயாதிபதியே மனம் இறங்கி அவர் பதில் கொடுக்கிறாரா? அம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்ப ஆண்டவர் எல்லாரும் ஜெபத்தை கேட்பாரா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்னா நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா மாறணும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். தெளிவா போட்டார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படி இருப்பாரா? நீதிய பொறுமையோட இருப்பார், ரிலாக்ஸா இருப்பார், கூலா இருப்பார். ஆனா டைம் வரும்பொழுது அது உடனே அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா நீதிய பொறுமை தான் நமக்கு பொறுமையா இருக்க முடியல. அவருக்கு நீடிய பொறுமை நமக்கு என்ன செய்ய முடியல, முடியல. இன்னும் ரொம்ப லேட் ஆகுது ஆண்டவரே, ரொம்ப லேட் ஆகுறீங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அப்படின்னா டைம் பார்ப்பார், சரியா பார்ப்பாரு, கரெக்ட் டைம்ல பார்ப்பார். இப்போ நான் ஒரு சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ ஜெயிலனுக்கு என்ன வயசு? 14 வயசு. இந்த ஜெயிலனுக்கு 14 வயசு. அப்பா எனக்கு ஒரு கார் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டானா நான் கார் கொடுக்க முடியுமா? நான் அப்படியே அவனுக்கு கார் கொடுத்தா என்ன ஒரு முட்டாளான தகப்பன் உலகத்தில் என்ன யாரும் கிடையாது. ஓட்டுறான் இந்த ஓட்டுற அவன் போய் காரை கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சு போட்டு கடைசியா அது பூத்தாவாமி எவனா செத்துக்கிட்டு போயிட்டானா? அப்ப அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எந்த நேரத்துல காரை கொடுக்கணும். அப்பாவுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன செய்யணும். எதிர்வராமன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கையில காசே இல்லையா, ஆனா பெரிய ஒரு வாகனம் வேணும். எப்படி நீ என்ன ஊத்துவ? அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? முதல் என்ன ஊத்துறதுக்கு ஒன்று உயர்த்துவாங்க. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அர்த்தம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்வார்னா என்ன ஊத்துறதுக்கு அந்த தகுதியை கொண்டு வருவார். அதுக்கு பொறுப்பாளர் காரை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். அவசரப்படாதீங்க, விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு தெரியும். இப்போ மரியாதை வர்றாங்க யோவான் 2ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நேரம் ஒன்றும் வரவில்லை என்றார். ஆனால் நேரம் வரும்பொழுது என்ன பண்ணாரு? உடனே தண்ணீரை திராட்சரசமாக மாத்தினாங்க. டைம் வரல, ஆனா நேரம் வரும்போது உடனே செய்கிறார். ஒருவேளை அற்புதத்தின் நிறைவு பெறுவதற்கு நேரம் உனக்கு இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் கர்த்தர் நேரத்துல சீக்கிரமாகவே ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சாயங்காலத்துல தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்தாச்சு. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நேரம் வந்தாச்சு.
செய்வேன்னு சொன்னார். சீக்கிரமா இன்றைக்கு செய்வார், இந்த ராத்திரியில செய்வார், உடனே செய்வார். ஆண்டவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா உடனே செய்வார். அம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால நீங்க உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் சோதனை நிறைய வரும். சும்மா இருக்கிறவங்க சோதனை வராது. யோசேப்புக்கு தான் நிறைய சோதனை. யோசேப்பு மற்ற ஆண்களுக்கு நிறைய சோதனை வந்துச்சா? ஒரு பிறகு அந்த மாதிரி வரல. யார் யோசேப்புக்கு சோதனை? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான், அதனால அவனுக்கு சோதனை. யார் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும், அவங்களுக்கு சோதனை வரும். அதுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சூழ்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இந்த ஸ்திரியா, இந்த விதவைகள் நம்ம இருக்கிறோம், விடாமல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறோம். பதில் கிடைக்கிற வரைக்கும் வேண்டாமே சொல்றாங்க. சொல்லி முடிக்கிற ஜோம் பண்ண போறோம். மியூசிஷியன் ஜோம் பண்ண போறோம். ஒரு ஆமே சொல்ற எல்லாரும், இந்த அம்மா ஒரு விதவை, இந்த அம்மா விடாமல் நியாயக்கடிலே இருக்கிறாங்க. விடவே இல்லை, விடவே இல்லை, விடவே இல்லை. எனக்கு செஞ்சே ஆகணும், எனக்கு நீங்க படி வாங்கி ஆகணும், எனக்கு இந்த காரியத்தை நீங்க பண்ணி ஆகணும் ஆண்டவரை சொல்லி விடாமல் 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 கேட்டுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் இறங்குறார். ரெண்டு பேருடைய ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்பார். பைபிள் தெரியுமா? ஒன்று விதவையோட ஜெபம், ஒன்று தாயருடைய கண்ணீர். இந்த ரெண்டு பேருடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஒரு ஆபத்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற தாயருடைய கண்ணீரும் விதவைகளுடைய ஜெபமும் உடனே ஆண்டவர் பதில் தருவார். இந்த பைபிள் வசனம் போட்டு விதவைகளாமே சொல்லுவேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. விதவைகளுக்கு கர்த்தர் உடனே இறங்கிடுவார். விட மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் டென்ஷன் ஆயிடுவார். அவங்களை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நீதி தானே ஆண்டவர் செய்வார். ஸோ அதனால அவர்களுக்கு கவனமா இருக்கணும். ஒரு ஆமே சொல்ல பார்ப்போம். அவர்களுடைய கண்ணீரும் தாயோடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தருவார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறான், ஜெபம் பண்ணாம இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாறுவாங்க, நிச்சயமா மாறுவாங்க. ஒரு ஆமே சொல்ல பார்ப்போம். நிச்சயமா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். எத்தனை ஆமே சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், என்ன நடந்தாலும் ஜெபத்தை விடாதீங்க. ரொம்ப சீக்கிரம் இயேசு அவர்கள் சொல்லிட்டு கடைசி ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. விசுவாசிகளே, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னா, கடைசி நாட்கள்ல ஜெபத்துக்கு பதில் வரல, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, இந்த கடன் காசுலாம் கட்ட முடியல, வேலை செய்யறோம், ஒவ்வொரு கடனா இருக்கு, நிறைய காரியம். ஆண்டவர் எங்க மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆச்சு, ஆண்டவர் பதிலே தர மாட்டார், பதிலே கொடுக்க மாட்டார். என்னத்த போய் சர்ச்சுக்கு போயிட்டு கத்துறது தெரிஞ்சுக்கிட்டு என்னத்த இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுக்கீங்களா, நீங்க அந்த கேட்டகரி தான் இருப்பீங்க. என்னது? விசுவாசியை காண்பேனும். அப்புறம் விசுவாசியே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பின்வாங்கி போயிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணும், கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும், கடைசி வரைக்கும் கர்த்தரை தேடணும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சாட்சி ஐக்கிய தேசத்துக்கு குறிப்பிட்டு ஐக்கியாவுக்கு போகும்போது சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுக்குள்ள இவ்வளோ இந்த பேட் வாங்குறதுக்கு வேண்டாண்டா, இது தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண போறோம். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் உட்காந்துக்கிட்டு யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கைகளை உயர்த்தி கொண்டு அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, சோர்வாயிடும் பாஸ்டர். ஆண்டவரே, எனக்கு இனி இப்ப ஏதோ வர சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் விடாம ஜெபம் பண்ணு. நீ இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ ஒரு லட்சாதிபதியா இருக்க வேண்டிய ஒரு ஆள், எங்களுக்கு சொந்த கம்பெனியில ஒரு பாஸா இருக்க வேண்டிய ஒரு ஆள். உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, உனக்கு எல்லா திறமையும் இருக்கு. எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு, எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்ன தரமான இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபத்தை குறைச்சிட்டாலும் பிரச்சனை தான். ஜெபத்தை
ஜெபத்தை குறைச்சிட்டாலே குறைச்சிடா, ஜெபத்தை குறைச்சிட்டாலே குறைச்சிடா, ஜெபத்தை குறைச்சிட்டாலே கர்த்தரோட தூரம் போயிட்டாலே நீமா கவலை பல சுயம் பேசும், மனிதர்கள் பேசுவார்கள். அறிவாக்கா ஷாக்காரா பாத்தா கபாத்தா கபாலா கபானா கபானா கபாலா தேவாரா பாக்கா பாலா பாலா கரா பாலா கரா மதோஷ பாலா ரபாலா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பொன்னாதவனாக இருக்கிற நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு செய்யும் ஒரு பரமபிதா செய்யாமல் இருப்பார். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அது கேளுங்க. கேளுங்கள் தரப்படும், கட்டுகள் திறக்கப்படும். ஓனவா கனவா தேடுங்கள் கண்டடைவர்கள், ஜெபிக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒளிமா கஷாவலா கரவலா கரவா ஷெபிரி பாபா பாபா வாயை திறங்க, யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். வாயை திறங்க, வாயை திறங்க. நீங்க சத்தம் எடுக்கிறதுல பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க சத்தம் எடுக்கிற பக்கத்தில் இருக்கிற ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். லபா கபா லபா லபா ஷபா லபா 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 ஷபா லபா 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 ஷெபிரி லபா 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 ஷபா லபா லபா ஷெபிரி லபா 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 லபா
தேவன் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் செய்யணும்னு நினைச்சா நான் சீக்கிரம் செஞ்சிருவார். அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்தால் செங்கலையும் பிறப்பார். யோதானே பின்னிட்டு போ செய்வார். தண்ணீரும் திராட்சரசமாய் மாற்றுவார். அவர் நினைச்சிட்டார், அவர் செய்வார். இன்றைக்கும் இந்த தெய்வனுடைய நினைச்சிருக்கிறார். அவருடைய நிச்சயமாக ஒரு ஜபத்துக்கு அவர் பதில் தருவார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ரெண்டு காலங்களை உயர்த்தி எல்லாரும் அந்நிய பாஷை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை கேளுங்க. 40 செகண்ட் 30 நாட்கள் கூட